மூடிட்டு போன்னு எது சொல்றீங்க? கழுத்து பிடிச்சி தள்ளுறேன்னு எது சொல்றீங்க? நான் மரியாதையா இரு சொல்றேன். நான் கோவத்தை கிளப்பாத. இவ்வளவு ரோசம் வருது இல்ல, ரோசம் வருது இல்ல சார். நீங்க மூஞ்சி மாறிச்சிட்டு போங்க. நாளைக்கு வாங்க, மூடிட்டு வர வேண்டியதானே. பாரு, இப்ப சொன்ன மூடிட்டு வரோம் தான், நாளைக்கு வரேன்னா மூடிட்டு வரோம் தான் அப்படின்னா நான் சார் என்ன மூடிட்டு வரணுங்கிறீங்க முதல்ல உன் நியாயம் பேசுறத கட்ட கையிலாவில் உன் நியாயம் பேசிட்டு வேலை மாயிரானுங்க. ஆமாங்க சார், எங்களுக்கு கட்ட கையிலால தாங்க சார். சரி வாங்க மூடிட்டு சார். மறுபடியும் மூடிட்டு போன்னு சொல்லாதீங்க. மறுபடியும் மூடிட்டு போன்னு சொல்லாதீங்க சார். ஃபீஸ் கட்டினாதான் டிசி தர முடியும் என்று கூறி மாணவனின் தாயை தகாத வார்த்தைகளால் திட்டிய பள்ளியின் தாளாளர். இணையத்தில் வைரலாகும் ஆடியோ பதிவு. இந்த வருஷம் 12வது முடிச்சிட்டாங்க. டிசி கேட்க போனோம். அவங்க வந்து டிசி வந்து நாங்க தர முடியாது, நீங்க ஃபீஸ் கட்டின பிறகுதான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைங்க, நாங்க எங்க வீட்டுக்காரர் இங்க தான் ஸ்கூல்ல டிரைவரா ஒர்க் பண்றாங்க, அதனால அந்த ஃபீஸ் வந்து அவர் கழிச்சு விட்டுருவாங்க, ஒர்க் பண்றாங்கல்ல அந்த சம்பளத்துல புடிச்சுங்க அப்படின்னு. எங்களால கட்ட முடியாத சூழ்நிலை வந்து சம்பளத்துல புடிச்சுங்க, எங்களால இப்ப வந்து கட்ட முடியாது, டிசி கொடுங்க, பையனுக்கு வந்து கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க வந்துட்டு இல்ல நீங்க அமௌண்ட் கட்டினாதான் நாங்க தருவோம், இல்லைன்னா தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி தகார வார்த்தை பேசிட்டாங்க. இது அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு நல்லதான் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கோங்க. நாங்க இது வரைக்கும் 24,000 கட்ட சொல்லியிருக்காங்க. 20,000 ரூபாய் கட்டியாச்சு, இன்னும் 4,000 தான் கட்டணுங்க. அதுக்கோசரம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பேசி எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரிதான் பேசுறாரு. வாய் திறந்தாவே வார்த்தையா தான் வருது அவர் வாயில. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே மாராக்கால் காடு பகுதியில் தனியார் மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் ஆனந்த் என்பவர் ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் நிலையில் இவருடைய மகன் கடந்த பள்ளியாண்டில் 12ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். தற்போது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று மேற்படிப்பு சேர உள்ள நிலையில் இதற்காக டிசி வாங்க சென்றபோது நிலுவைத் தொகை 24,000 ரூபாயை கட்டினால் மட்டுமே டிசி கொடுக்கப்படும் என்று பள்ளி நிர்வாகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து நிலுவைத் தொகையில் 20,000 ரூபாயை கட்டிய மாணவனின் தாய் கீதா மீதமுள்ள 4,000 ரூபாயை பள்ளியில் ஓட்டுநராக பணிபுரியும் தன் கணவனின் சம்பளத்தில் பிடித்துக்கொண்டு தற்போது டிசி தந்து உதவுமாறு கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இதற்கு ஒப்புக்கொள்ளாத பள்ளியின் தாளாளர் மாணவனின் தாய் கீதாவை தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு நிலுவைத் தொகையை செலுத்தினால் மட்டுமே டிசி தருவோம் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதனால் செய்வதறியாது தவித்த மாணவனின் பெற்றோர் இதுகுறித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது பள்ளியின் தாளாளர் தகாத வார்த்தைகளால் பேசிய ஆடியோ பதிவு சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.